பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த மாமன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் ஏனைய நட்பு உஸ்தாதுமார்களுக்கும் அன்புமிக்க மாணவ கண்மணி அனைவர்களுக்கும் என்னுடைய சலாமினை சொல்லியவனாக ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அதாவது ஒரு நல்ல ஒரு செய்தியாக தொகுப்பாக சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது அவங்க ஒவ்வொரு இதாக எடுத்து பிரித்து பேசிட்டு போயிட்டா. சரி, ஆஷுரா அந்த காலத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இருந்து அந்த தினத்தை பற்றி பேசலாம் என்றால் ஒரு மாணவர் அதை பற்றியும் கூறி அமர்ந்து கொண்டார். சரி, அதற்குள் நாம் தலையிட்டால் மறுபடியும் பேசுவதாக ஆகிறது என்று ஒதுங்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த கர்பலாவை பற்றி பேசுவோம் என்று நினைத்து யோசிப்போமையானால் அது ஆரம்பம் தொட்டு கடைசி வரை ஒரு மாணவர் பேசி சென்று அமர்ந்து கொண்டார். சரி, அதில் ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லி மனதை தொடலாம் என்றால் அது ஒரு யாசினி மௌலானா, அதையும் சொல்லி அமர்ந்து கொண்டார். சரி, பேச்சை உங்களை வைத்து கவர்ந்து ஈர்த்து விடலாம் என்று தொடங்கலாம் என்று எடுத்தால் அவர் துவக்கம் தொடக்கம் இன்னமெல்லாம் சொல்லி ஒரு இக்கமாக போட்டு ஒரு வைக்கம் பெரியார் மாதிரி பேசி முடித்து சென்றார். சரி, இப்படி ஒவ்வொருத்தவர்களாக பேசிட்டு வர்றாங்க. சரி, இதுக்கு இந்த சம்பவத்தினால நம்ம சுன்னத் ஜமாத்து எந்த கொள்கையில் இருக்க அந்த கொள்கையை நம்ம கடைப்பிடிப்போம் அப்படிங்கிற கருத்தை எடுத்து பேசுவோன்னு ஒரு முடிவு கட்டினேன். பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது ஷம்சுல் ஹக் ஆலிம் அவர்கள் அதையும் சொல்லிட்டு போயிட்டா. சரிப்பா, வெளியே போய் அப்படியே பேசிட்டு அலாசி அப்படி வருவோம் அப்படின்னு பார்த்தா தானே தலைவர் சுதானா முகமது அவர்கள் அதையும் பேசி விட்டு போயிட்டா. சரி, ஏதாவது மிச்சம் சொச்சம் இருக்கா அப்படின்ட்டு யோசிப்போம். அப்படி பார்த்தா ஒரு சில கோடிட்ட இடங்களை மட்டும் முடிஞ்சால் நிரப்புறேன், அது ஓகேன்னு பார்த்துக்குங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதனைகள் கொடுத்து ஏறக்குறைய ஆட்சி அதிகாரமாக இருந்து ஒரு 20 வருடங்கள் மதீனாவை தலைநகரமாக ஏற்படுத்தி அவர்களை அல்லாஹ் அழைத்து கொண்டான். அப்பொழுதே மக்கள்கள் தெரிந்து கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் நாயகம்தான் என்ற முடிவில் இருந்ததுனால அவர்களை கலீஃபாவாக இலகுவாக எடுத்துக்கொண்டார்கள். அதற்கடுத்து உண்டானதை அந்த காலத்திலேயே அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை வைத்து நீங்கள் தொழ வைங்கள் என்றால் உமரை தொழ வைங்க அப்படின்வா. அப்படி அவங்க நழுவ பார்ப்பா. அவங்க அந்த மாதிரி ஒரு இலகுவான மனம் கொண்டவர்களாக இருந்ததுனால ஏதாவது விமர்சனம் வந்துருமோ அப்படின்ட்டு பயப்படுவாங்க. அதுக்காண்டியே அவங்க பயந்தே இருந்து அவங்க ஒரு 2 வருஷ காலம் ஹலீஃபாவாக இருந்து அல்லாஹ் அழைத்து கொண்டான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொற்காலம்தான், பல பகுதிகள் கிடைக்கப்பெறுகின்றன. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் நிறைய செல்வங்கள்லாம் வந்ததின் காரணத்தினால
அவர்கள் பிரித்து வைத்தார்கள். அஹ்லு பைத்துக்கு இவ்வளோ பங்கு கொடுப்போம், அப்புறம் வந்து ஹிஜ்ரத்து செஞ்சவங்களுக்கு இவ்வளோ கொடுப்போம், அப்புறம் வந்து பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்ட்டு அவர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்க அந்த காலத்தில் பென்ஷன்லாம் வந்துருச்சு. அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு. அது ஒரு சிறப்பான ஆட்சி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. அவங்க வந்து பெரிய அளவில் வந்து ஆட்சி அழகாக இருந்துச்சு, ஆனால் பெரிய அளவில் ஆனால் அவர்களுடைய உறவினர்களுடைய அந்த அதிகாரத்தில் கை ஓங்கி இருந்துச்சு. அதனால ஒரு புரட்சிப்படை கிளம்பி அவர்களை ஏறக்குறைய கொலை செய்து விட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அடுத்து ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு உங்களுக்கு நல்லா தெரியும், விஷயம் அறிந்தவர்கள். அப்போ விஷயம் அறிந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த குழுக்களில் வந்து இன்னும் பயங்கரமான விஷயம் தெரிந்த, அதாவது ஒரு கிரிமினல் புத்தி மாதிரி கொண்டவர்களும் இருப்பார்கள். கிரிமினல்டா அது அறிவு தான், அதுவும் என்னன்னா கிரிமினல்டா அதுவும் அறிவு தான். ஏன்னா நான் ஒரு அறிவுன்னு சொல்கிறேன்னா அந்த அறிவை மிகைக்குதுண்டா அதுவும் ஒரு அறிவு தான். இன்னைக்கு உண்டான காலத்திலேயே வந்து ஹேக் பண்ணுறவன் தான் அறிவாளி. இப்போ அதோட மட்டும் இல்லாமல் பழமொழியோட சொல்லுவாங்க, கள்ளம் பெருசா காப்பான் பெருசான்டா கள்ளந்தான் பெரியவன். அந்த அடிப்படையில் அந்த மாதிரி இருக்க போகும்போது அலி ரலியல்லாஹுடைய கை பொறுப்புக்கு வர போகும்போது ஒரு 8 மாகாண ஆளுநர்கள் அதாவது பொதுவாகவே வந்து ஒரு அதிகாரம் பெற்று ஒரு முதல்வராக வருகிறார் என்றால் அவர்கள் சார்ந்தவர்களைத்தான் அந்த ஆளுநர்களாக நியமிப்பார்கள். அந்த அடிப்படையில் வந்து ஒரு 8 ஆளுநர்களை மாற்றி அமைக்க உத்தரவு போட்டிருந்தார்கள் அலி ரலியல்லாஹு. அதில் 2 பேர் வந்து பிடிவாதம் பிடித்தார்கள், 6 பேர் ஒதுங்கி கொண்டார்கள், விலகி கொண்டார்கள். ஒன்று முஆவியா ரலியல்லாஹு, அடுத்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப புத்திசாலிய. அந்த இதை வந்து கடைசியில் வந்து அதையும் அதாவது அதிகாரம் செலுத்துகிறாந்தா முழுசாக அதிகாரம் செலுத்துகிறாந்தா முழுவாக நம்ம கையில் இருந்தால் தான் செய்ய முடியும். மற்றவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் செய்ய மாட்டீங்களே, எங்களுக்கு மட்டும் கெடுபிடி காட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கன்றக்காண்டி அதுக்கு ஒரு போர் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் இவங்க வந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவருடைய புத்தியில் வந்து அந்த அறிவில் வந்து ஏதோ அலி ரலியல்லாஹு ஒத்துக்கொண்டார்கள். அது போர் இல்லாமல் அப்படி விலகிக்கிட்டார்கள். சரி, இப்படி அலி ரலியல்லாஹுடைய போய்கிட்டு இருக்கும்போது அவர்களும் கொல்லப்படுறாருன்னு வச்சுக்கங்களேன். நிறையா இருக்குது, அது சொல்ல வரலன்னு. அப்போ ஒரு அதிரடியாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களே என்ன செய்யப்பட்டாச்சு, ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு 6 மாத காலம் போயிடுவார். ஆனால் ஹலீஃபா நியமிக்கப்பட்ட போது, அதாவது அலி ரலியல்லாஹு காலத்திலே வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் கொலை செய்தார்களோ முதல் அந்த கொலைகாரர்களை கண்டுபிடிங்கள், அவர்களுக்குண்டான தண்டனையை கொடுங்கள் என்ற இந்த வாதத்தை வந்து முஆவியா ரலியல்லாஹு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களாம் எடுத்து வச்சதுல தான் அவங்களும் கொஞ்சம் பேக் அடிச்சே வந்தாங்க ரலியல்லாஹு. அப்போ வந்து அதுக்கடுத்துனா நாங்கள் பதவி விளைகிறன்றது அவனால் அலி ரலியல்லாஹு ஒன்றும் செய்ய முடியல. அது அந்த வந்து ஒரு பகையாகவே வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஹசன் ரலியல்லாஹு இப்போ சொல்லியிருக்கேன் இருக்க போகும்போது அவங்களுடைய அந்த குடைச்சல் வந்து தாங்க முடியல. சரின்ட்டு அவங்களும் விவரமாக தான் இருக்கிறா. நம்ம வந்து பொதுவாகவே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆன்மீகம் மட்டும் வந்து இவங்க கைக்கு முழுசாக வந்துருச்சு. யார் கைக்கு வந்துருச்சுன்னா அஹ்லு பைத்துகளுக்கு வந்து ஆன்மீகங்கிறது வந்து அப்படி முழுசாக வந்துருச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு கூட நடக்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆயத்துல்லா கொமானி இறக்க அது வரைக்கும் அதை ஒரு டச் பண்ணி வர்றேன்னு அதோடு முடிச்சுக்கிறான்னு தான் பார்க்குறேன். சரி பாருங்களேன். அப்போ அதோட வந்து அலி ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹுடைய இது என்ன செய்யணும்னா அவங்கள்ட்ட வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும் கொள்ளணும், நம்ம ஏதோ தடையாக வர்றோமோ அப்படின்ட்டு அறிவுக்கூறாக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து வேலையை ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் ஹலீஃபாவாக இருந்துக்கங்கன்ட்டு இவங்க ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கின பிறகு உண்மையிலேயே வந்து முஆவியாவுடைய ஆட்சி ஒரு 20 ஆண்டு காலம் வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரு அளவில் பறந்துருச்சு. சந்தேகத்துக்கு இல்லாமல் ஒரு அறிவாளி தான். அவர் எப்படி வேலை செய்வாங்கன்னா, அதிகாரிகள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கெடுபிடியாக நடந்துக்கங்க, நான் வந்து என்ன செய்வேன், மென்மையாக நடந்துக்கிருவேன். எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வந்து மக்களுக்கு வந்து கெடுபிடியாக இருந்தோம்னா அவங்க துணிஞ்சிருவாங்க.
சரி, அதே இது வந்து கெடுபடியாக இல்லாமல் நம்ம வந்து ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனோம்னா நம்மளை வந்து ஒரு நடத்த விடாமல் ஒரு இதாக லேசானவங்களை நம்மளை கண்டுட்டாங்கன்னா அதுவும் சரியாகாது. அதனால் வந்து அதிகாரி நீங்கள் பூரா கெடுபடியாக இருங்க, நான் வந்து சாஃப்டாக இருந்துக்கிறேன் மக்கள்கிட்ட, அப்போ தான் ஆட்சி நிலமரும் அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு அறிவான ஆளிதான் மாவீரர் அலிலானு இவங்களுடைய போகுது. இவ்வளோ சாம்ராஜ்யம் பெருசாக ஆக்குனதுனால அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா முறையாக ஹலீஃபாண்டு கொண்டு வராமல் இவரே தன்னை வந்து மன்னரை அறிவிக்கிற மாதிரி வந்துட்டார். இப்போ வந்து ஹலீஃபாங்கிறது ஜனநாயக ஆட்சி, மக்கள் தேர்ந்தெடுக்கணும். ஒரு குழுவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த குழுவில் வந்து முன்னாடி வந்து உமர் அலிலானெல்லாம் ஏற்படுத்த போகும்போதே வந்து அஷரத்து முபஷராலாம் இருக்கிறாங்க. அதில் அவங்க ஆட்சி காலத்துக்கு பின்னாடி 6 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் வந்து யோசனை பண்ணணும், யோசனையை கேட்கணும், இப்படிலாம் அந்த குழுவெல்லாம் அமைச்சிருந்தாங்க. நல்ல நல்ல முறையில் போய்கிட்டு இருந்தது. இப்போ இவரே தன்னை வந்து மன்னனா அரசராக வந்து அறிவிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு முஆவியா. அது அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய மகனை கொண்டு வரலான்னு பார்க்குறாரு, யசீதை. யசீது வந்து எப்படின்னா ஒரு பிளே பாய் மாதிரி. அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து அவங்கள்ட்டெல்லாம் நல்லிணக்கமாக இருக்கணும்னு யூதனை கூட கையில் வச்சுக்கிடுவாங்க. நட்பாக இருக்கணும், கிறிஸ்துவன் யூதன் முக்கியமான யூதனெல்லாம் வந்து அவர் நட்பாக வச்சுக்கிறேன்னு நல்லிணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்ட ஆளாக இருந்திருக்கிறாரு. அதுக்காண்டி தொழுகை வணக்கம்லாம் இருக்கு என்றால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஒரு ஏறக்குறைய இப்போ ஒரு நம்ம வரலாறை படிச்சுப்போம், அக்பர் தீனையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு மார்க்க மாதிரி வச்சிருக்க மாதிரி அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு சைஸான கொள்கை, ஆனால் மன்னராக ஆகணுங்கிற ஒரு இதில் வெறியில் இருக்கிறார். அப்போ இருக்க போகும்போது மதீனாவில் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க குடும்பம் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. அங்கே உண்டான கவர்னரை வந்து ரொம்ப வற்புறுத்தி போய் அவர்கிட்டையும் வந்து ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அது ஹுசைன் ரலியல்லாஹுட்ட வந்து மன்னராக இருக்கக்கூடிய யசீது அங்கே உள்ள கவர்னரை, மதீனா கவர்னரை அனுப்பி அடிக்கடி தொந்தரவு கொடுத்துருக்கிறார். நீங்கள் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், பையத்து பண்ணணும் மன்னரிடம் அப்படிங்கிறலாம் என்னவா பேசுகிற வந்து அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா இது வந்து அவங்க நினச்சிருக்கிறது ஜனநாயக ஆட்சி. இப்போ ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் தோற்று போயிடுச்சு, அதனால் நம்ம செய்ய முடியாது, அதனால் எதிர்த்து நம்ம போராட முடியும்னா முடியாதுன்னு இவங்களுடைய வற்புறுத்தல், இவங்களுடைய இடையூறின் காரணத்தினால அப்படியே மக்காவுக்கு வர்றாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய குடும்பம். அப்புறம் அங்கே இருக்கிறது அங்கே பாரசீகம் பக்கம் கூஃபாவில் இருந்து ஒரு அழைப்பு வருது, நீங்கள் எங்கள் பக்கம் வந்துருங்களே, நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னா. அப்படி அந்த அடிப்படையில் தான் போனதுலேருந்து ஆக வந்து வெறும் 72 குடும்பத்தினர்களும் மற்றவர் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆளுகளை வச்சு கொண்டுட்டு ஜெய்வன நாயகம், ஜாஃபர் நாயகம்லாம் அவங்களாம் முடியாதவராக இருந்தனால தான் அவங்களாம் தப்பிச்சாங்க. அது பெண்ணாக இருந்தனால தான் வச்சாங்க. அவளை வந்து ஷாமுக்கு வந்து கொண்டு வந்துட்டா, ரொம்ப கொடுமையாக கொண்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் வந்து வரலாறுலாம் பார்த்தோம்னா இப்படிலாம் மனுஷனா மிருகமாக இருந்ததெல்லாம் வரலாறுலாம் படித்து பார்த்தோம்னா ஒன்று யூத முதல் இடத்துல இருப்பாள், 2வது வந்து முஸ்லீம்களுக்குள்ள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துச்சு. அவளை வந்து பாடாப்படுத்தி கொண்டு வந்து டெமஸ்கஸில், அதாவது திமஷ்கில் கொண்டு வந்து சேர்த்தா, ஜெயிலில் அடைச்சி போட்டாங்க அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் வாரிசுலாம் பெரிய பெரிய வாரிசு. இன்றைக்கு உண்டான இந்தியாவில் உண்டான அந்த போரா முஸ்லீம்கள்லாம் அதில் உள்ளவங்க தான் வருது. அது மாதிரி செல்லாசில வாரிசுல வந்து நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் வந்து ஒரு வியாபாரியாக இருக்கிறனால நம்மளால் அதை கண்ணியப்படுத்த முடியல. அவன் ஒரு செட்டியார் மாதிரியே நம்மளை யோசிச்சுக்கிட்டு வர்றான். சரி, அப்போ அந்த மாதிரி கடைசியில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அப்படி கொல்லப்படுறாங்கன்னு வைங்களேன். அந்த கொல்லப்படுறத பாருங்களேன், அது அந்த தியாகந்தான் மனுஷனை பண்படுத்தியிருக்கு. அவங்க செஞ்ச அந்த தியாகந்தான் இன்னைக்கு மனுஷனை பண்படுத்தியிருக்கு. இன்னைக்கு உலகம் வந்து கவரப்பட்டிருக்குண்டா அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரால் தான் கவரப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஈரான் யுத்தத்தில் வந்து ஆயத்துல்லா கொமேனி கொல்லப்படுறாரு. அவங்க வந்து யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுல அவங்க ஒன்று அனுஷியா, அவங்க கொல்லப்படுறா. அப்போ எல்லாம் மற்றவங்களாம் நினைக்கிறா ஒரு சாதாரண சோல்ஜர் இறந்தால் கூட உலகம் பூரா பேசப்படுது. ஆனால் முஸ்லீமில் அந்த நாட்டோட தலைவர், சுப்ரீம் பவர், அதுக்கு மேலே ஒரு பவர் அந்த நாட்டுக்கே கிடையாது, அவரையே கொண்டுட்டாங்க. ஆனால் எந்த பேச்சும் கிடையாது. ஒரு சாதாரண இன்னொரு பைலட்டு மாட்டிக்கிட்டான், மொத்த அமெரிக்கா படைக்கு உண்டான எவ்வளோ பலமோ அதை பூரா பயன்படுத்தி அவனை ஆளை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அவன் உசுறு அவ்வளோ பெருசான். ஆனால் இதில் என்ன அந்த தியாகம் இருக்கு பாருங்க. உலகம் பூரா பேசுதுங்க, முஸ்லீம்லாம் நல்லவளாக இருப்பா போல, நம்ம தான் வந்து தப்பாக நினைக்கிறோன்னு உலகம் பூரா பேசப்பட்டு இப்போ வந்து ரொம்ப நல்லா முறையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தியாகம் வந்து ஆன்மீகம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு போல. இது இப்போ பின்னப்பட்டதா எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பார்த்தல, எனக்கு தெரிஞ்சது இப்போ பின்னப்பட்டதாவே தெரியல. ஆனால் அல்லாஹ்வே வந்து என்ன செஞ்சிருக்கிறான்டா அப்போ இருந்தே அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறான்.
ஆரம்ப உலகம் படைக்கப்பட்டதுலேருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தான் துனியாவே படைக்கப்பட்டுருக்கான். அப்போ பிளானே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதில் வந்து மற்ற எல்லாருமே வந்து செலவாத்து சொல்லணும் அப்படின்லாம் சொல்ல சொல்கிறான். அந்த செலவாத்து அவன் தான் பொறுப்பேற்றுக்கிறான். அப்போ வந்து ஒரு பாவி கூட ஒரு சலாசன் அல்லாம சொல்லி அலா முகமதுன்னு ஆலாலி முகமதுன்னு சொல்கிறான்னு வைங்களேன், அதுலேயும் கூட வந்து அதை நான் தான் சொல்லணும் அப்படின்னு அவன் வச்சிருக்கான். நீங்கள் சொல்லி பாருங்க, அவள் யார் சொல்லணும், அவன் தான் சொல்லணும். நம்மளை சொல்கிறான், நம்ம சொல்கிறோம், அதை சொல்கிறது அவனாக இருக்கிறான். அந்த சலாத்து ஆனால் அவன் தான் தூய்மையானவன். அப்போ தூய்மையான ஆத்மாக்களுக்கு வந்து அவன் தான் சொல்ல முடியும். எவ்வளோ என்னென்ன ரகசியம் இதுக்குள்ளே இருக்குன்னு அல்லாவுக்கும் அல்லாவோட ரசூலுக்கும் தெரியும். இப்போல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அது பரிசுத்த ஆத்மாக்கள். வெறும் சலாத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்னு சொல்கிறீங்க. இப்போ இதுலேயும் அந்த இதை ஒட்டி இருக்கு. இப்போ வந்து கொமைனியை கொல்லப்பட்டதும், அது யூதங்க அடிக்கிறதும், அது வந்து முஸ்லீம்கள் கலந்து உதவி செய்கிறதும், இது பூரா வந்து யசீது காலத்தில் எப்படி நடந்துச்சு அதே மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. அதே யூத சூழ்ச்சி அவன் தான் அடிக்கிறான். இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இது நானா சொல்றது, நான் எங்கே இது பண்ணலை. எப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல 2 மனைவிமார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து என்ன கிடையாதுன்னா பிள்ளையே கிடையாது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப காலமாக பிள்ளை இல்லை. அப்படிங்கிற போகும்போது தன்னுடைய கணவர் நல்லவராக இருக்கிறாரா, அதுக்கு ஒரு சந்ததி தான் நல்லா இருக்குமேன்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சாரா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆஜரா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சுறாங்க, அவங்க தோழியோ உறவினரோ கட்டி கொடுக்குறா. யாரும் தன்னுடைய கணவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. பாருங்க, இவங்களை கட்டி கொடுத்த அதே காலகட்டங்கள்லேயே 2 பேருமே கர்ப்பம் தெரிச்சிடுறாங்க. ஹஜரா அலைஹிஸ்ஸலாமும் கர்ப்பம் தெரிச்சிடறாங்க. புதுதாக கல்யாணம் பண்ண கிழவியாக இருக்கக்கூடிய சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் குழந்தை தெரிக்குதுங்க. அவங்க பேர் இஸ்ஹாக்கு, இவங்க பேர் இஸ்மாயில். இந்த இஸ்மாயில் இருக்கிற அப்போ இந்த குழந்தை பிறந்தவனைய சக்கரத்தி மாதிரி ஆயிட்டா. அப்போ வந்து இவளை கொண்டு போய் 1 மணி நேரம் கூட ஊரில் வச்சுக்கிடக்கூடாது, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு கொண்டு வந்து விட்டதில் தான் நம்ம ஜம்சம் தண்ணி இந்த மக்கா இந்த சூழ்நிலை பூரா அரபு நாடாக கிடச்சி. அப்போ அந்த நேரத்தில் அந்த சக்கலை அதே ஜெனரேஷனை யாரோ அவங்க தான் அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாருங்க, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க, இஸ்ராயில். அந்த இஸ்ராயலுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ரவேலர்கள். என்ன தெரியுங்களா? அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுன்னு கரெக்டாக எடுக்கிறாருன்னு தான் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுன்னு கணக்காக எடுக்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து வருது. இங்கிருந்து வரப்போகும்போது அலி ரலியல்லாஹு தொடக்கி இப்படி வருதுங்க. இந்த மாதிரி தாங்க மொத்த அமைப்பு இருக்குது. இன்னைக்கு வில்லங்கமாக இருக்கிறது வந்து எனக்கு பார்க்கையில் வந்து முஸ்லீம்கள் பக்கம் அவங்க இருந்தாலும் ஒரிஜினல் எதிரியாக வந்து இஸ்ரேல்காரன் பார்க்குறது வந்து ஷியாக்கள் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அஹ்லு பைத்துகள் தான். இதனால தான் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக்கிட்டு என்றைக்குமே நான் பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நீங்கள் எல்லாம் ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஸலவாத்துக்கு என்ன அர்த்தங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவன் பாதுகாப்பானா இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கணும்னு எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறான். ஆனால் நமக்கு பார்க்கல அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு அமைச்சு வச்சிருக்காரான்னு மட்டும் நல்ல தெளிவாக தெரியுது. என்ற முறையில் இப்போ இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தார்கள் என்று யோசிக்க போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி தியாகம் முழுவதையும் அவர்கள் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அந்த தியாகத்தின் மூலமாகத்தான் மற்றவர்களெல்லாம் சொர்க்கவாசியாக ஆகியிருக்கிறார் என்று தெளிவாக தெரிகிறது. எனவே நாம் அனைவரும் அஹ்லு பைத் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் அனைவரையும் பிரியும் வைக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய துஆ பெற்ற நன்மக்களாகவும் எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக என வேண்டிக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நன்றி உரைக்கு